ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் அமைந்துள்ள அடர்ந்த வனப்பகுதியில் அருள்மிகு பண்ணாரி அம்மன் திருக்கோவில் கொங்கு மண்டலத்தின் மிக சக்தி வாய்ந்த திருத்தலங்களில் ஒன்றாகும். தல வரலாறு தோற்றம். காராம்பசுவின் அதிசயம். முன்னொரு காலத்தில் வனப்பகுதியில் மாடு மேய்ப்பவர்கள் பசுக்களை மேய்ச்சலுக்கு அழைத்து செல்வர். அதில் ஒரு காராம்பசு தினசரி ஒரு குறிப்பிட்ட மரத்தின் அடியில் சென்று தானாக பால் பொழிவதை இடையன் கவனித்தான். சுயம்பு வடிவம். சந்தேகமடைந்த இடையன் அந்த மரத்தின் அடியில் சோதித்து பார்த்தபோது அங்கே ஒரு சுயம்பு புற்று வடிவில் அம்மன் அருள்பாலிப்பதைக் கண்டான். பெயர் காரணம் பண்ணாரி பகுதி பண்ணாரி பண்ணை பிளஸ் அரி என்றும் பண்ணாரி மரங்கள் பங்கஜ மரங்கள் நிறைந்த வனப்பகுதியாக இருந்ததால் பண்ணாரி அம்மன் என்று பெயர் பெற்றது. இயற்கையின் இணக்கம் மற்றும் சக்தி. பகைமறந்த நிலம். இந்த வனப்பகுதியில் புலியும் பசுவும் ஒரே துறையில் நீர் அருந்தும் அளவுக்கு அம்மனின் அருள் அமைதியை நிலவச் செய்ததாக புராணங்கள் கூறுகின்றன. நோய் தீர்க்கும் திருநீறு. அம்மனின் புற்று மண்ணே இங்கு முதன்மை பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இது பல வகையான நோய்களை தீர்க்கும் சக்தி கொண்டது என்பது பக்தர்களின் நம்பிக்கை. முக்கிய வழிபாடுகளும் திருவிழாக்களும். குண்டம் திருவிழா. பங்குனி மாதத்தில் நடைபெறும் இத்திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்துவர். தங்கரதம். அம்மனுக்கு தினமும் தங்கரத உலா சிறப்பு வழிபாடாக நடைபெறுகிறது. வேப்பிலை மாலை. அம்மனுக்கு மிகவும் உகந்த வேப்பிலை ஆடை மற்றும் மாலை சாற்றி வழிபடுவது செய்யப்படுகிறது. கோயிலின் அமைப்பு மற்றும் கட்டிடக்கலை. சுயம்பு வடிவம். இக்கோயிலில் அம்மன் நிலை பெற்றுள்ள கருவறை மிகவும் எளிமையான அமைப்பை கொண்டது. வழக்கமான பிற கோயில்களைப் போல அல்லாமல் இங்கு அம்மன் சுயம்புவாக தானாக தோன்றிய வடிவில் எழுந்தருளியுள்ளார். வனதேவதை. அடர்ந்த வனப்பகுதியின் நடுவே அமைந்துள்ளதால் இயற்கையோடு இயைந்த சூழலில் பக்தர்கள் வன தேவதையாக பண்ணாரி அம்மனை வழிபடுகின்றனர். காவல் தெய்வங்கள். திருக்கோயில் வளாகத்தில் மாதேஸ்வரன் முனியப்பன் மற்றும் சண்டிகேஸ்வரர் ஆகிய தெய்வங்களும் தனிச்சந்நிதிகள் அமைந்துள்ளன. முக்கிய நம்பிக்கைகளும் நேர்த்திக்கடன்களும். மாவிளக்கு வழிபாடு. வயிற்று வலி தோல் நோய்கள் மற்றும் பிற உடல் உபாதைகள் தீர பக்தர்கள் மாவிளக்கு ஏற்றி அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். உப்பு மிளகு காணிக்கை. நோய்கள் மற்றும் திருஷ்டிகள் நீங்க பக்தர்கள் கோயிலின் பின்புறம் உள்ள பீடத்தில் உப்பு மற்றும் மிளகு காணிக்கையை செலுத்துவது இங்குள்ள முக்கிய வழக்கமாகும். அக்னி சட்டி எடுப்பது. குண்டம் திருவிழா காலத்தில் ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அக்னி சட்டி ஏந்தி தங்களின் பக்தியை வெளிப்படுத்துவர். போக்குவரத்து அமைவிடம். மாவட்டம் வட்டம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் அருகிலுள்ள நகரம். சத்தியமங்கலத்திலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் தொலைவு. திண்டுக்கல் டு மைசூர் தேசிய நெடுஞ்சாலை. பேருந்து வசதி. ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் மைசூரிலிருந்து சத்தியமங்கலம் வழியாக செல்லும் பேருந்துகள் பண்ணாரியில் நின்று செல்லும்.